ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஜூஸ் குடிக்கிறோமோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்மளுக்கு நம்ம பாடி வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெசர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பால் நல்லா வந்து சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் 3 ஸ்பூன் எடுத்து பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பால்லேயே ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுங்க. ஒரு சைட் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அது கட்டி ஆகாம வரைக்கும் இருக்கணும். இந்த கேரட் நம்ம இது கூட வந்து கேரட்டும் அரைச்சி போட்டோன்னா பசங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்து. கண்ணுக்கு மெயினாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் இது. இந்த கேரட்டு கூட நம்ம இதில் போடலாங்க. நான் வந்து கேரட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிட்டு அதை நைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அது கூட வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, பால் நல்லா கொதிச்ச அப்புறமா கஸ்டர்டும் பாலும் எல்லாம் கொதிச்ச அப்புறமா எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த கேரட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்த பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சோன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க. கூலாக இருக்கும். இது கூட வந்து சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் இது வந்து பாயில் ஆகிற டைம்லேயே சுகர் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் கட் பண்ணிக்கிட்டேங்க. ஈவன் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக இருக்கனால அதுவும் போட்டுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரூட்டாக வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டுட்டு மொத்தமாக போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எந்த நேரத்தில்னாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா சூப்பரான ஒரு டெசர்ட் இது. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து எல்லாருமே சாப்பிட்ணும். ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறது இந்த ஒரு ட்ரிங்க்கு தாங்க. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.